கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்காக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய கேள்வி நேரம் நிகழ்ச்சியில நம்ம என்ன தலைப்புல வாதிக்க போகிறோம் என்பது ஒரு படத்தொகுப்பை பார்த்த பிறகு நம்ம பயணிக்கலாம். தமிழக சட்டப்பேரவை கூடத்தில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உருவப்படத்தை திறந்து வைக்க தமிழக அரசு முடிவெடுத்திருக்கும் சூழ்நிலையில் இந்த முயற்சி மிக கடுமையாக கண்டிக்கத்தக்கது என்று எதிர்க்கட்சிகள் கருத்து தெரிவித்துள்ளன. முதல்வராக பணியாற்றியவர்கள் அனைவரது படத்தையும் சட்டப்பேரவை கூடத்தில் திறந்து வைத்து மரியாதை செலுத்துவது மரபாக கடைபிடிக்கப்பட்டு வந்தாலும் சொத்து குவிப்பு வழக்கில் தண்டிக்கப்பட்ட ஜெயலலிதாவின் உருவப்படத்தை தமிழக அரசே சட்டமன்றத்தில் திறந்து வைப்பது தவறான முன்னுதாரணத்தை ஏற்படுத்திவிடும் என்று விமர்சித்துள்ளன எதிர்க்கட்சிகள். சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதாவை குற்றவாளி என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளிக்கவில்லை என்ற ஒரு வாதமும் முன்வைக்கப்படுகிறது. ஜெயலலிதாவுக்கு சட்டசபையில் உருவப்படம் திறந்து வைக்கும் முடிவானது சட்டம் சார்ந்தும் மரபு சார்ந்தும் பல வாத பிரதிவாதங்களை ஏற்படுத்தியிருக்கிறது. இதுவே இன்றைய கேள்வி நேரத்துக்கான களத்தையும் 5 அழுத்தமான கேள்விகளையும் எழுப்பியிருக்கிறது. சட்டமன்றத்தில் ஜெயலலிதாவின் படம். சட்டம் என்ன சொல்கிறது? சட்டமன்றத்தின் மரபுகள் மீறப்படுகிறதா? எதிர்க்கட்சிகளின் விமர்சனம் அநாகரிகமானது என்ற ஜெயக்குமாரின் கருத்து ஏற்புடையதா? நீதிமன்ற தீர்ப்பை புறந்தள்ளுகிறதா எதிர்க்கட்சிகள்? சட்டமன்றத்தில் ஜெயலலிதாவின் படம் தவறான முன்னுதாரணமா? இன்னும் பல கேள்விகளோடு இன்றைய கேள்வி நேரம் பயணிக்கிறது. சட்டமன்றத்தில் ஜெயலலிதா அவர்களினுடைய உருவப்படம், மரபு, சட்டம் இது சார்ந்து வாதிக்க வேண்டியிருக்கிறது. பல்வேறு விதமான வாத பிரதிவாதங்கள் முன்வைக்கப்படுகின்றன. தீர்ப்பிலேயே ஒரு குழப்பம் மாதிரியான சூழல் இருப்பதாக சட்ட வல்லுநர்களே தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். சட்டம், மரபு இந்த 2 தளங்கள்ல இந்த வாதம் பயணிக்க இருக்கிறது. நான் கருத்துரையாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். அதிமுக அம்மானியிலிருந்து பேராசிரியர் தீரன் அவர்கள் வணக்கம். திராவிடர் இயக்க தமிழர் பேரவையிலிருந்து சுப வீரபாண்டியன் அவர்கள் வணக்கம். வழக்கறிஞர் SP சொக்கலிங்கம் அவர்கள் வணக்கம். மூவரையும் வரவேற்கிறேன். அது மட்டுமல்லாமல் நம்மோடு பாமகவிலிருந்து திரு செந்தில் அவர்களும் இணைகிறார். இன்னும் சற்று நேரத்தில் மூத்த வழக்கறிஞர் காந்தி அவர்களும் இணைகிறார். நம்ம தொடர்ந்து பயணிக்கலாம். சுபவி, உங்களிடமிருந்து தான் ஆரம்பிக்கணும். ஒரு மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தலைவர் ஜெயலலிதா அவர்களினுடைய அரசியல் வாழ்க்கை என்பது நீதிமன்ற வழக்குகளோடு சம்பந்தப்பட்டு தான் பயணிக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் அதெல்லாம் தாண்டி தான் அவங்களை அங்கீகரிச்சிருக்கிறாங்க. இந்த இடத்தில் இருந்து சட்டமன்றத்தில் அவரோட புகைப்படம் கூடாதுன்னு சொல்ற எதிர்ப்பை எப்படி பார்ப்பது? நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டவர்களினுடைய படம் சட்டமன்றத்தில் வைக்கப்படலாமா கூடாதா என்பது குறித்து சட்டம் எதுவும் சொல்லியிருப்பதாக நான் அறியவில்லை. அப்படியெல்லாம் சட்டத்தில் ஒவ்வொன்றுக்கும் விடை சொல்ல முடியாது. காரணம், சட்டத்தை இயற்றுகிற போது இப்படி குற்றமிழைக்கக்கூடியவர்கள், நீதிமன்றத்தால் தண்டிக்கப்படக்கூடியவர்கள் முதலமைச்சர்களாக வருவார்கள் என்று சட்டத்தை இயற்றியவர்கள் அன்றைக்கு கருதாமல் இருந்திருக்கலாம். இன்றைக்கு காலப்போக்கில் அந்த மாற்றங்கள் வந்திருக்கின்றன. ஆனால் ஒன்றை நான் உறுதியாக சொல்ல விரும்புகிறேன். அவர் குற்றவாளி, அவர்தான் முதல் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு அவர் முதலமைச்சராக இருந்தார் என்கிற ஒன்றின் அடிப்படையில் அவருடைய படத்தை சட்டமன்றத்தில் மாட்டுவது என்பது சரியானதில்லை என்றுதான் நான் கருதுகிறேன். இதை ஒரு விவாதமாக ஆக்காமல் ஆளும் கட்சியினரே தவிர்த்து விடுவது நல்லது. ஏனென்றால் விவாதமாக ஆக்குகிற போதுதான் நாம் இறந்து போன அவரை பற்றிய பல செய்திகளை பேச வேண்டியிருக்கிறது. அதற்கு இடம் கொடுக்காமல், ஏனென்றால் இன்றைய ஆளுங்கட்சி தன்னுடைய பொதுச் செயலாளராக இருக்கிற சசிகலா அவர்களின் படத்தை தன்னுடைய கட்சி அலுவலகத்திலிருந்து அவர்களே அகற்றினார்கள். கட்சி அலுவலகத்தில் வைத்துக் கொள்வது அவரவர் விருப்பம், அதை அகற்ற வேண்டும் என்கிற தேவையில்லை. ஆனால் கட்சி அலுவலகத்திலிருந்தே அவர்கள் அகற்றிய பிறகு ஒரு அரசு சார்ந்த தலைமைச் செயலகத்தில் இவருடைய படத்தை கொண்டு வந்து வைப்பது ஒன்றுக்கொன்று மிக முரண்பட்டதாகும். இதனை விவாதத்திற்கே வராமல் தவிர்த்து விடுவது இறந்து போன அம்மையாருக்கும் நல்லது, ஆளுங்கட்சிக்கும் நல்லது. இல்லை, திரு சுபவி வீரபாண்டியன் அவர்களிடம் குன்ஹா அவர்கள் தீர்ப்பு அந்த இடைப்பட்ட காலத்தில் கூட முற்றாக எடுக்கலை. ஜெயலலிதா அவர்களினுடைய புகைப்படம் சட்டமன்றத்திலும் இருந்ததை பார்த்தோம். பல நலத்திட்டங்கள்லையும் அது இருந்தது. அமைச்சர்கள் அவங்க புகைப்படத்தை தான் வச்சிருந்ததையும் பார்த்தோம். மீண்டும் இப்போதும் இந்த சூழல்ல சட்டம் ஒருவேளை ஆளும் கட்சிக்கு அல்லது அதிமுக அணியினருக்கு ஆதரவாக இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாமா?
அந்த அந்த நிலைப்பாட்டுல தான் அவங்க துணிந்து பிரதமரையே அழைக்கிற இடத்துக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். அது எல்லாம் அரசியல். பிரதமரே கூட வரலாம், அது ஒன்றும் வியப்பில்லை. ஆனால் குன்ஹா அவர்கள் அளித்த தீர்ப்புக்கு பிறகு படம் இருந்ததில் எனக்கு ஒன்றும் பெரிய மறுப்பு இல்லை. காரணம், அதற்கு மேல்முறையீடு உண்டு, உயர்நீதிமன்றம் உண்டு. உயர்நீதிமன்றத்திலும் தீர்ப்பு ஒரு வேளை எதிராக வந்திருந்தாலும் உச்சநீதிமன்றம் உண்டு. அவர்களுக்கு உயர்நீதிமன்றத்தில் ஆதரவாகவே தீர்ப்பு வந்தது. பிறகு உச்சநீதிமன்றம் போனது. இப்போது உச்சநீதிமன்றத்தில் சீராய்வும் தள்ளுபடி செய்யப்பட்டுவிட்டது, சீராய்வு மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்டுவிட்டது. இனிமேல் மேல்முறையீட்டிற்கு வழியில்லை என்று ஆன பிறகு இது முடிந்த முடிவு. நீங்கள் குன்ஹா தீர்ப்பு வழங்கிய போது அதன் மீது மேல்முறையீடு இருக்கிற வரையில் அது உறுதியானதன்று. ஆனா அப்போதுமே கட்சிகள் கோரிக்கை விடுத்தாங்க இருக்கக்கூடாது. அதாவது எதிர்க்கட்சிகள் ஒரு கருத்தை சொல்லுவது என்பது வேறு. நான் இப்போது சொல்லுகிற கருத்து, இனி முறையீட்டுக்கு இடமில்லை என்று ஆனதற்கு பிறகு இப்போதும் கூட நான் மிக கவனமாகத்தான் சொல்லுகிறேன். அவரை வைப்பது, குற்றவாளியை கொண்டு வந்து அப்படியெல்லாம் நான் சொல்லாமல், ஆளுங்கட்சியினரே இது போன்ற விவாதங்களை தவிர்க்க முயற்சிப்பது நல்லது என்றுதான் நான் நாகரிகமாக சொல்லுவேன். திரு தீரன் அவர்களிடம் பல கட்சிகளுமே அவங்க இறந்த பிறகு காட்டமான விமர்சனங்களை நம்ம தவிர்க்க வேண்டும்ன்ற இடத்துல தான் ரொம்ப நயத்தகு நாகரிகத்தோடு வேண்டாங்க, இது மீண்டும் சிக்கலை எழுப்பும் அப்படின்றப்ப நீங்க ஒருவேளை முதல்வர் ஜெயலலிதாவை மீண்டும் ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்குகிறீர்களோ? அவங்களோட அரசியல் வாழ்வை, நீதிமன்ற தீர்ப்பை, இந்த சொத்து குவிப்பு வழக்கை நீங்க தான் நெருக்கடிக்கு கொண்டு வரீங்க. இப்போ அப்படி சொல்ல முடியாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக மட்டுமல்லாமல் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இந்திய அளவிலே 3வது பெரிய அரசியல் கட்சியாக இன்றைக்கு நாடாளுமன்றத்திலே 2 அவைகளிலும் 50 உறுப்பினர்களை பெற்றிருக்கக்கூடிய ஒரு அகில இந்திய அளவிலே ஒரு 3வது பெரிய அரசியல் கட்சியாக ஒரு மாநில கட்சியை உருவாக்கி தந்த பெருமை எங்களுடைய இதய புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு உண்டு. ஒன்று இது, இந்த குற்றச்சாட்டுகள் இதெல்லாம் ஏற்கனவே பல முறை விவாதிக்கப்பட்டது. ஒன்ஸ் அபேட்டட் என்று சொல்லி போகிற பொழுது, தீர்ப்பிலே வருகிற பொழுது அதிலே மறுபடியும் என்ன செய்கிறார்கள், அந்த அதனுடைய உண்மையினுடைய அடிப்படையில் இது இப்படி சரியில்லை அப்படி சரியில்லை என்று சொல்லப்படுகிறது. குமாரசாமி தீர்ப்பில் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க, இது அரசியல் காரணங்களுக்காக பழிவாங்குவதற்காக போடப்பட்ட வழக்குன்னு அவருடைய தீர்ப்பிலே சொல்லியிருந்தாங்க. அதனால் அதை பற்றிலாம் கூட நாங்கள் இப்போ இது பண்ண விரும்பலை. இதை வாய்ப்பு உச்சநீதிமன்றத்தில் இனிமேல்ட்டு இல்லைன்னு சொல்ல முடியாது. வாய்ப்பு இருக்கிறது, அப்பீல் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதை எனக்கு தெரிந்த அளவிலே சட்ட நிபுணர்கள் எல்லாம் அதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த வாய்ப்பு அதற்கு இடைப்பட்ட நேரத்தில் நீங்க செய்வது சரியான்றது தான் கேள்வி. நான் ரொம்ப கவனமாக கையாள வேண்டிய இடம். இதுல வழக்குன்னு பாத்தீங்கன்னா அவர்களும் அதை அழகா சொன்னாங்க. நான் சொல்லுகிறது அவங்களுடைய அரசியல் வாழ்க்கையோ அவங்களோட பார்ட்டிசிபேஷனையோ யாரும் மறுக்க முடியாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய உறுப்பு அதெல்லாம் உங்க கட்சி அலுவலகத்துல நீங்க படம் வைக்கலாம், அதை கூட அவங்க எதிர்க்க போறது இல்லை. சட்டமன்றத்தில் அங்கதான் அவங்க கொஸ்டின் பண்றாங்க. இல்லை, இப்போ நீங்க ஏற்கனவே இருக்கிற சில முன்னுதாரணங்களை, வெள்ளக்காரங்காலத்தில் போடப்பட்ட அதே கிரிமினல் சட்டங்கள், அதே சட்டங்கள் தான் இன்றைய விடுதலை பெற்ற இந்தியாவிலையும் கடைபிடிக்கப்படுகிறது. ஒரு சில மாற்றங்களை தவிர பெரும்பாலும் அந்த ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் போடப்பட்ட அந்த குற்றவியல் சட்டங்கள் இந்த மாதிரியெல்லாம் தான் இருக்குது. அந்த அடிப்படையில் பார்த்தா உங்களுக்கு சுதந்திர போராட்டத்தில் வெள்ளக்காரங்காலத்தில் நேரு மேலே வழக்கு போட்டிருக்காங்க, காந்தி மேலே வழக்கு போட்டிருக்கிறாங்க, கான் அப்துல் கபார் கான் எல்லை காந்தின்னு சொல்லப்படுற அவர் மேலே வழக்கு போட்டிருக்கிறாங்க. எவ்வளோ இவருங்க தேசத்துரோக குற்றச்சாட்டு சொல்லி முடிச்சிடறேன். நான் புரிஞ்சுட்டேன். ஆனா நீங்க தமிழக அரசை ரெப்ரசன்ட் பண்றீங்க. ஆமா, நாளைக்கு ஒரு சாமானியன் நீங்க சொல்ற சட்டத்தையே கொஸ்டின் இதே வாதத்தோடு கொஸ்டின் பண்ணாருன்னு வைங்க, சிறைக்குள் இருப்பவரை நீங்க காவல்துறை இதெல்லாம் என்ன பண்ணுவீங்க? அரசினுடைய பார்வை என்னவாக இருக்கும்? இதே கொஸ்டின் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, இதெல்லாம் என்ன சட்டங்க, வெள்ளக்காரன் காலத்தில் கொண்டு வந்த சட்டம் அப்படின்னு இன்றைக்கு சிறையில் இருப்பவர்கள் சொன்னால் தமிழக அரசு எல்லாத்தையும் விடுவித்துருமா? இல்லையே, இப்போ நான் அதை அப்படி சொல்ல வரல, நீங்கள் அதை தான் புரிஞ்சுக்கணும். அப்பொழுது இருந்த அதே குற்றவியல் நடைமுறை சட்டங்கள் தான் இப்பொழுதும் இருக்கிறது. அப்பொழுது தண்டிக்கப்பட்டிருக்கிறார் சுதந்திர போராட்டத்திற்காக. இன்னும் சொல்ல போனால் தேச துரோக குற்றச்சாட்டுகள் எல்லாம் சுமத்தப்பட்டவர்கள் எல்லாம் அவருடைய படங்கள் நாடாளுமன்றத்தில். நான் இன்னொன்று கூட கேட்குறேன், முரசொலி மாறனுடைய சிலை நாடாளுமன்றத்திலே திறந்திருக்கிறாங்க. முரசொலி மாறன் மேலே அவர் மேலே எந்த விதமான குற்றச்சாட்டு கிடையாதா? குற்றச்சாட்டு இல்லை, ஒரு சொல்லி முடிச்சிடறேன். குற்றச்சாட்டு அதாவது இல்லைங்க, நான் சொல்ற வரத்தை கேளுங்க. கலைஞர் அவர்கள் தன்னுடைய மனசாட்சின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ அவருடைய மனசாட்சினா அவர் கேட்காம எதையுமே கலைஞர் செஞ்சது கிடையாதுன்றது தான் அதுக்கு அர்த்தம். அப்படி இருக்கும் பொழுது சர்க்காரியா கமிஷனில்
விஞ்ஞான ரீதியாக ஊழல் செய்யப்பட்டதாக குற்றச்சாட்டு இருக்கிறது. இல்ல. அதனால சொல்லி முடிச்சிடுறேன். தீரன். அப்படிலாம் இருக்கிற பொழுது இல்ல, இந்த நான் சொல்வது- அம்மாவின் மீது போடப்பட்ட இந்த வழக்குகள் நான் குற்றச்சாட்டுகள் கேட்பது- மட்டுமே வந்து பெரிதுபடுத்தி நான் பேசுவது நான் நாகரிகம் அல்ல. கமிஷன்ல பல கமிஷன் ஒன்றுக்கொன்று முரண்பட்ட கமிஷன் அறிக்கை எல்லாமே நம்ம பார்க்கிறோம். நான் பேசுவது உச்சநீதிமன்ற தீர்ப்பை, உச்சபட்சமாக இருக்கக்கூடிய உச்சநீதிமன்ற தீர்ப்பை தான் நான் எடுத்து பேசுறேன். பல கமிஷனுக்குள்ளே மாறுபட்ட கருத்துகள் ஆட்சி மாறினப்பெல்லாம் வந்ததெல்லாம் நம்ம பார்க்கிறோம். உச்சநீதிமன்றம் ஒரு பார்வையை சொன்ன பிறகு நீங்க மீண்டும் ஜெயலலிதா அவர்களை நெருக்கடிக்கு கொண்டு வரீங்களோ? இல்லை, எங்களுக்கு என்ன, நாங்கள் நெருக்கடி, எங்கள் தலைவருக்கு நாங்கள் ஒரு ஹானர் பண்ணுறோங்க, ஒரு மரியாதை செய்கிறோம். சட்டமன்றத்தில் அம்மாவனுடைய படத்தை திறக்கிறது எந்த வகையில் வந்து தவறு? இன்னொன்று கூட சொல்கிறேன், அம்மாவனுடைய படத்தை போடக்கூடாது, அம்மாவனுடைய பேரை போடக்கூடாதுலாம் வழக்கு மன்றத்துக்கு போன போது வழக்கு மன்றம் அது தள்ளுபடி செஞ்சிருக்கு. தள்ளுபடி இல்லை, நிலுவையில் இருக்கிறது. என்ன நிலுவையில் இருக்கு? நிலுவையில் இருக்கு. என்ன தீர்ப்பு கொடுத்தாங்க? நிலுவையில் தான் இருக்கு. என்ன தீர்ப்பு இல்ல, வழக்கு நடந்துட்டு இருக்குங்க, அதுக்குள்ள தீர்ப்பு கேக்குறீங்க. திருத்தீரன், இந்த அரசு வந்து அம்மாவனுடைய அரசு, அவர்களுக்காக மக்கள், இன்னொன்று கூட சொல்ல கேட்டுங்க, பொதுவாகவே அம்மா மீது குற்றச்சாட்டு சுமைத்ததற்கு பின்னாலே தான் ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, 3 முறையாக மக்கள் வாக்களித்து இன்றைக்கு வெற்றிகரமாக ஆட்சி அமைத்திருக்கிறார்கள். மக்கள் இவருடைய இது அரசியல் காரணங்களுக்காக போடப்பட்ட குற்றச்சாட்டு என்ற காரணத்தினால தான் மக்கள் அந்த தீர்ப்பை அம்மாவுக்கு வழங்கி இருக்கிறார்கள். சட்டமன்றத்தில் உருவப்படம் வைப்பதை நீங்க மக்கள் மன்றத்தில் இருந்து அதிகாரத்தை எடுத்து வைக்கிறீர்கள். சட்டத்தில் இருந்து, அரசியலமைப்பு சட்டத்தில் இருந்து எடுத்து வைக்கல. அந்த அதிகாரத்தை மக்கள் மன்றத்தில் இருந்து எடுத்து வச்சிருக்கீங்க. தலைவர்களை பத்தி தான், அதுக்காக தான் நான் ஏற்கனவே சுதந்திர போராட்ட காலத்திலிருந்து வரலாறு சொன்னேன். ஆக மனம் இருந்தால், அதாவது இது வந்து அரசியல் கட்சிகள் வந்து இதிலும் அரசியல் பண்ண நினைக்கிறதுனால தான் இதை விமர்சனம் பண்றாங்க. இந்த வழக்கு தேச துரோக வழக்கு, பல சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு இருந்த வழக்கின் தன்மை என்பது வேறு. இந்த வழக்கு சொத்து குவிப்பு ஊழல் வழக்கின் அடிப்படையில் இது வருகிறது. அதையும் அடிப்படையாக வைத்து நான் பேசுறேன். நான் சொல்ல வர்றது, அதையும் நம்ம கிரிமினல் குற்றம் என்று கிரிமினல் குற்றம்னு சொல்லி வெள்ளக்காரன் சொன்னதை நம்ம ஏத்துக்கிறோமா? அப்ப நீங்க உச்சநீதிமன்ற தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள? ஆமா, உயர்நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்திருக்கு? அப்படி ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்குல்ல. என்ன கொடுத்திருக்கு? என்ன கொடுத்திருக்கு? விடுதலை பண்ணிருக்காங்களா இல்லையா? குமாரசாமி, நீதியரசர் குமாரசாமி விடுதலை பண்ணிருக்காரு. என்ன ரொம்ப கன்ஃபியூஸ் பண்றீங்க திரு தீரன். இப்ப குன்ஹா கொடுத்த தீர்ப்பை நீங்க ஒத்துக்கல, குமாரசாமி கொடுத்த தீர்ப்பை நீங்க ஏற்றுக்கிட்டீங்க. இப்ப அடுத்து உச்சநீதிமன்றத்துக்கு போன போது உச்சநீதிமன்ற தீர்ப்பை நீங்க மேலும் முறையீடு செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்பொழுது அம்மா அவர்கள் வந்து நிறைவேறாதுன்னு சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. திரு செந்தில், திரு தீரன் அவர்களினுடைய வாதம் என்பது இன்னும் மேல்முறையீட்டிற்கான வாய்ப்பு இருக்கிறது. இன்னும் அவர் ரொம்ப நுட்பமான இடத்தை தொடுகிறார். இந்த வழக்குகள் எல்லாம் திரு ராமதாஸ் அவர்களினுடைய அறிக்கையில் அவங்க 2 முறை முதலமைச்சர் வாய்ப்பை விட்டாங்க அப்படின்னா மீண்டும் வந்திருக்கிறாங்க. அதே சட்டத்தின் பலம் கொண்டுதான் அவங்க மீண்டும் முதலமைச்சராக வந்திருக்கிறார்கள். அதெல்லாம் நீங்க உங்க அறிக்கையில கோட் பண்றீங்க. ஆனா அதை தாண்டி விடுதலை அடைந்து அவங்க முதலமைச்சராக மீண்டும் வந்ததெல்லாம் நீங்க கவனமாக உங்க அறிக்கையில நிறுவனர் தவிர்த்து இருக்கிறார். அதெல்லாம் ஒரு புறம் வைத்தாலும் கூட திரு தீரன் அவர்கள் சொல்வது மக்கள் எங்களுக்கு கொடுத்த ஆதரவு, அந்த சக்தியின் அடிப்படையில தான் இந்த நிலைப்பாட்டுக்கு நாங்க வரோம்னு சொல்றோம். விஜயன், இதுல ஒரு விஷயம், சுபவீர பாண்டியன் சொன்னது போல நம்முடைய மரபுப்படி, பண்பாடுபடி நானும் இறந்து போன ஒருவரை கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாக்க விரும்பவில்லை. ஆனால் அதே சமயம் இந்த நாட்டு மக்கள் அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள், விடுதலை பெற்று சுபிட்சமாக வாழ வேண்டும் என்று போராடி, அந்நியனை எதிர்த்து போராடி தேச துரோக வழக்கு பெற்று சிறை சென்றவர்களையும் அந்த தலைவருடைய கனவுகளை கலைக்கிற வண்ணம் தன் நாட்டு மக்களிடமே கொள்ளையடித்து ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்ட ஒருவரையும் ஒரே தட்டில் வைப்பது என்பது கடுமையான விமர்சனம் அழைக்கிறது. நான் சுபவீர் சொன்ன மறுபடியும் சொல்றேன், அந்த விமர்சனத்துக்கு செல்வி ஜெயலலிதாவை விட்டு வேண்டாம். நான் இந்த முதல்லயே பதிவு பண்ணிடுறேன், தமிழகத்தில் எந்த தலைவரும் செய்யாத ஒரு மாபெரும் சாதனையை ஜெயலலிதா செஞ்சிருக்காங்க. அதை நான் பதிவு பண்ணணும். அது என்னன்னா, சங்கராச்சாரியாரை கைது பண்ணாங்க. யாருமே பண்ண முடியாது, அவங்க மட்டும்தான் பண்ண முடியும். அந்த துணிவும் இது ஒன்று தான், அது ஒன்று தான் தெரிஞ்சு அவங்க பண்ண சாதனை, அதை பாராட்டலாம். மற்றபடி சாதனை எதுவும் செய்யல. ஆனா அவங்களை பற்றி விமர்சனம் வேண்டாம். இல்ல, உங்கள் அடிப்படையில் உங்க பார்வையில் செந்தில், உங்கள் பார்வையில் ஒரு சாதனையாக இருக்கலாம், மக்களின் பார்வையில் பல சாதனைக்காக தான் 2வது முறையும் அந்த வாய்ப்பை அவங்க வழங்குறாங்க. நான் ஒரே ஒரு கேள்வி, எந்த அடிப்படையில் இவ்வளவு கடுமையான எதிர்ப்பை காட்டுறீங்க? உங்களுக்கு சட்டம் சொல்ற அடிப்படையில் எதிர்ப்பை காட்டுறீங்களா, இல்ல மரபின் அடிப்படையில்? டெக்னிக்கல் ரீசன்ஸ்க்காக சொல்லுங்க.
மரபின் அடிப்படையிலும் நுட்ப அடிப்படையிலும், அதாவது டெக்னிக்கலி முடியாது. ஏன்னா அந்த வழக்கை அவர் சரியாக புரிஞ்சிக்கல. அந்த வழக்குக்கு மேல் இந்த தீர்ப்புக்கு மேல்முறையீடு கிடையாது. ஏன்னா இது பெஞ்ச் வழங்கின தீர்ப்பு, இதுதான் இறுதி தீர்ப்பு. அந்த தீர்ப்பில் ஜெயலலிதா தண்டிக்கப்படவில்லை. ஏன்னா இறந்து போனவர்களை தண்டிக்கிற மரபு இல்லை, நாமும் தண்டிக்க விரும்பவில்லை. அவர்களை நம்ம ஒரு கேரக்டர் அசாசினேஷன் மாதிரி அவங்களை நாமளும் தண்டிக்க விரும்பல. ஆனால் அந்த தண்டனையை ஏற்றுக்கொண்டு அவங்க சொன்ன, அதாவது இறந்து விட்டதால் தண்டிக்கவில்லை, இல்லை தண்டிச்சு ஜெயிலில் இருந்திருப்பாங்க. இன்றைக்கு அவர் உயிரோடு இருந்திருந்தால் சட்டமன்ற உறுப்பினராக இருக்க முடியாது, முதலமைச்சராக இருக்க முடியாது, அவரும் பெங்களூர் சிறையில் இருந்திருப்பார். இவர்கள் எல்லாம் பெங்களூரை பார்த்து வணங்கித்தான் அவங்களுடைய எல்லா பணியும் செய்திருக்க முடியும். அப்படி இருக்கும்போது டெக்னிக்கலி தண்டிக்கப்பட்டு நிச்சயமாக சட்டமன்ற உறுப்பினராக முதலமைச்சராக இருக்க முடியாத ஒருவர், இன்னும் 7 ஆண்டுகளுக்கு எந்த தேர்தலிலும் போட்டியிட முடியாத ஒருவரை இவர்கள் அங்கீகாரம் தருகிறார்கள், அதிகாரப்பூர்வ அங்கீகாரம் தந்து சட்டமன்றத்தில் வைக்கிறார்கள். அதைத்தான் நம்ம இருக்கிறோம். இவங்க சட்ட பாக்கெட்டில் வச்சுக்கலாம், கட்சி ஆஃபீஸில் வச்சுக்கலாம், செல்ல திறந்துக்கலாம். ஆனால் தமிழக சட்டமன்றத்தில் நிரூபிக்கப்பட்ட ஊழல் குற்றம் புரிந்தவரை, சரி, நம்ம ஊழல் குற்றத்துக்காக நீதிமன்ற தீர்ப்பை மீண்டும் தெளிவாக படிக்க வேண்டும். 3 அரசியல் பார்வையோடு வைக்கப்பட்ட பார்வைகளும் இருக்கிறது. ஆனா சட்டம் இதுல என்ன சொல்லுது அப்படின்ற இடத்துல இந்த அபேட்டட், அற்று போய்விட்டது அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. அந்த இடம் தான் எல்லாருக்குமே ஒரு குழப்பத்தை தருது. இப்ப இவங்க சட்டமன்றத்தில் வைப்பதற்கு சட்டம் வாய்ப்பை வழங்கி இருக்கா இல்லையா? சட்டம் சைலண்ட். சட்டத்தில் இந்த மாதிரி தண்டிக்கப்பட்டவங்க சிலை வைக்கலாமா வைக்கக்கூடாதான்றதை பற்றி சட்டத்தில் எந்த ஒரு ப்ரொவிஷன் விதிகளும் இல்லை. இது ஒன்லி மாரல் கிரவுண்ட்ஸு, மாரல் டர்பிட்யூட் சொல்லுவாங்க. அவர் சொன்ன தார்மீக அடிப்படையில் இந்த மாதிரி ஒரு குற்றம் சுமத்தப்பட்டு தண்டிக்கப்பட்ட ஒருவரினுடைய போர்ட்ரேட்டை, புகைப்படத்தை ஒரு சட்டமன்றத்தில் வைப்பது சரியா தவறா அப்படிங்கிறது தான் முரண்மை கேள்வியை தவிர சட்டம் அமைதியாக இருக்கிறது. சட்டம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லலை, வைக்கணும்னு சொல்லலை. சட்டம் பொறுத்த வரைக்கும் இது சட்டத்துக்கான கேள்வி கிடையாது. அதை கடந்து நீங்கள் இன்னொரு, இப்போ சுபவி அவர்கள் ஐயா சொன்ன மாதிரி இது வைப்பது சரியா அப்படிங்கிறது சட்டத்தை விட்டுட்டு நீங்க பார்க்கணும். இப்போ இவங்கெல்லாம் ஜெயலலிதா ஒரு குற்றவாளின்ற இடத்துக்கு வருகிறார்கள். ஆனா அபேட்டட் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவதனால இவர்கள் சொல்லுகிற அந்த குற்றவாளி அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்த முடியுமா? இல்லை, அபேட்டட்னு சொல்றதுனால அவங்க நிரபராதி, விடுதலை செய்யப்பட்டுட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது. குற்றவியல் நடைமுறை சட்டத்தின்படி ஒருத்தர் குற்றம் சுமத்தப்பட்டவர் அவர் இறந்து விட்டார் என்றால் அவருக்கு மேலே ப்ரொசீட் பண்ணி யாரை தண்டிப்பீங்க? சம்மந்தப்பட்டவங்க இவர் இந்த தப்பை செஞ்சுருக்கிறாரு, அவருக்கு தண்டனை வழங்கணும். அவர் வழக்கு நிலுவையில் இருக்கும்போது இல்லை முறையீடு நிலுவையில் இருக்கும்போது இறந்துட்டாருன்னா அவர் எப்படி தண்டிக்க முடியும்? அவருக்கு என்ன தண்டனை கொடுக்க முடியும்? சிறை தண்டனை கொடுப்பீங்களா, ஆயுள் தண்டனை கொடுப்பீங்களா, தூக்கு தண்டனை கொடுப்பீங்களா? ஸோ அபேட்டட்ன்றது வார்த்தை அது மேலே ப்ரொசீடிங் நடத்த முடியாது. சிவில் டிஸ்பியூட்டுக்கும் கிரிமினலுக்குள்ள வித்தியாசம் அதுதான். குற்றம் சுமத்தப்பட்டவர் ஒருத்தர் அந்த வழக்கு விசாரணை நிலுவையில் இருக்கும்போது இறந்து விட்டாருங்க, ஒருவேளை குற்றம் நிரூபிக்கப்பட்டு தண்டனை வழங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ அவர் போய் சிறையில் போடலாம். இறந்து போய் என்ன போட விடுங்க? அதனால சட்டத்துடைய அடிப்படை அபேட்மெண்ட் எப்படின்னா ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண முடியாது. தார்மீக அடிப்படையில் வைப்பதற்கான அப்படி, அதனால அவங்க நிரபராதின்னு அர்த்தம் கிடையாது. நிரபராதின்னு அர்த்தம் கிடையாது. அதே மாதிரி விடுதலை செய்யப்பட்டதுக்கு ஒப்பாகும்ன்றது கணக்குலையும் கிடையாது. இதற்கு மேலே அந்த வழக்கை எடுத்து செல்வதில் பிரயோஜனம் இல்லை. இல்லை, அதில் அந்த 100 கோடி ரூபாய் அபராதம் முதல்ல சொன்னாங்க இல்லையா, அது கூட அம்மா மேலே பண்ணலை. இப்போ அம்மா இல்லை, ஆனால் வசூல் பண்ணலாம்ல, ஆனால் அதை கூட செய்யலை. நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த சட்டம் கிட்டன்றதெல்லாம் பேசுகிறதெல்லாம் இவர்கள் தங்களுடைய கருத்தை நியாயப்படுத்துவதற்காக பேசுகின்ற செயலாக தான் இருக்கும். என்ன இதில் தார்மீகம் குறைஞ்சி போச்சு? அம்மாவிட இந்த நாட்டு மக்களுக்காக சேவைகளை செய்தவங்க யாராவது ஒரு தலைவர் இருக்காங்களா? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் காட்டிய வழியில் வந்தவங்கன்னா கூட அவர் 8 அடி பாய்ச்சார்னா அம்மா 60 அடி பாய்ச்சி இந்த மக்களுக்காக எவ்வளவு நன்மைகளை செஞ்சிருக்காங்க. மக்கள் மனங்களில் வாழக்கூடிய ஒரு தலைவர். அதனால நீங்க உச்சநீதிமன்ற பார்வை, சட்ட பார்வை எல்லாம் வேண்டாம்னு சொல்ல வரீங்க, அதெல்லாம் எடுக்க வேண்டாம்னு சொல்ல வரீங்க. அது ஒன்றும் தடுக்கலன்ற நானு. இப்போ நான் இன்னொன்று கூட சொல்றேன், இல்லை நான் வெளிப்படையா ஒன்று சொல்றேன். மாரல் கிரவுண்ட்ல உங்களால அப்படி பேச முடியும். நான் இது 2 காரணம் சொல்றேன். மதிப்பிற்குரிய திமுக தலைவர் கலைஞர் அவர்கள் அரசியல் காரணங்களுக்காக இந்த வழக்கை போட்டார்ன்றதை நான் எம்எல்ஏ இருக்கும்போதே அவரோட பேசும்போதே நான் பல தடவை பேசியிருக்கிறேன் அவரோட. 2வது இருங்க சொல்லி முடிச்சிடறேன். கொஞ்சம் நீதிபதி குன்கா அவர்கள் இருங்க கொஞ்சம் கருத்தை சொல்ல விடுங்க. நீதிபதி குன்கா அவர்கள் கன்னட சால்வாலிகா இயக்கத்தினுடைய சார்பாளர். அம்மா கன்னட இது
பெங்களூருக்கு போயிட்டு திரும்பும் பொழுது ஒரு பட இதில் வந்து இருப்பது அவங்க ஒரு மறியல் பண்ணி அம்மா வந்து நீ ஒரு கன்னடச்சின்னு சொல்லு, தமிழ் ஒழிகன்னு சொல்லுன்னு சொல்லி சொன்ன பொழுது நான் வீர தமிழச்சி, தமிழ் ஒழிகன்னு ஒருபோதும் சொன்ன தமிழ் வாழ்கன்னு நான் சொல்லுவேன்னு சொல்லி அன்றைக்கே தன்னுடைய கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தவர் புரட்சி தலைவி. அதனால தான் தீர்ப்பு கொடுத்துட்டார். இல்ல குன்ஹா நிச்சயமா சொல்றேங்க, இது வந்து கன்னட பத்திரிகைகள் எழுதின. அப்போ பினாகி சந்திரகோஷ் ஒரு இல்ல சரி ரைட், குன்ஹாவுக்கு ஒரு அடையாளம் கொடுத்துட்டீங்க, ஒரு கலர் கொடுத்துட்டீங்க. பினாகி சந்திரகோஷ், அமிதவா ராய்க்குலாம் என்ன கலர் கொடுக்க போறீங்க, என்ன வர்ணம் பூச போறீங்க? குன்ஹாவுடைய தீர்ப்பை தான் அவங்க டிட்டோவா வாசிக்கிறாங்க. அது அவங்களுக்கு என்ன வர்ணம் பூச போறீங்க? இல்ல அவங்களுக்கு ஏதாவது இருக்கா? அவங்க பேசிக்கா எடுத்தது சிறப்பு நீதிமன்றம், இது இருக்கிறதுனால சொல்றேன். அவங்க மேல என்ன சொல்ல முடியும்? இல்லங்க இல்ல சொல்லணும். ஏன்னா நீங்க ஒரு கருத்தை முன் வச்சிட்டீங்க. அவங்க கையில குமாரசாமி தீர்ப்பும் இருந்தது, குன்ஹா தீர்ப்பும் இருந்தது. அதை எல்லாத்தையும் வாசித்து விட்டு அப்படியே குன்ஹா தீர்ப்பு ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. என்னங்க அர்த்தம்? என்ன அர்த்தம் அதை சொல்லுங்க. அந்த வழக்கு எப்படிங்க வந்து இந்த நான் வழக்கறிஞன் அல்ல, ஆனால் அவங்க சட்டத்தில் பயன்படுத்துகிற சில சொற்கள் அபேட்டடுங்கிறது டிஸ்மிஸ்டு வேற, சில வழக்குகளில் இன்ஃப்ரக்சுவஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது நான் 8ஆம் தேதி கூட்டம் நடத்தணும்னு ஒரு தேதி கேட்பேன், அந்த வழக்கு 10ஆம் தேதி வரும். ஸோ இன்ஃப்ரக்சுவஸ், அது காலம் கடந்து விட்டது. அபேட்டட் அற்று போய்விட்டது, டிஸ்மிஸ்ட் தள்ளுபடி செய்யப்படுகிறது. தள்ளுபடி செய்யப்படுகிற போது தான் அவர்கள் நிரபராதிகள். வழக்கறிஞர் நீதிபதி சொக்கலிங்கம் அவர்கள் சரியாக சொன்னார். அபேட்டட் என்றால் இறந்து போனவர்களை தண்டிக்க முடியாது. நான் என்னோட ட்விட்டரில் என்ன எழுதுனேன்னா, தீர்ப்பு வந்தபோது தவறுகள் சிலரை தண்டிக்கின்றன, மரணம் சிலரை காப்பாற்றுகிறது. இருந்திருந்தால் சிறைக்கு தான் போயாகணும். இப்போது அந்த அம்மையார் உயிரோடு இருந்திருந்தால் சிறையில் இருக்கணும். அவங்க மறுபடி சட்டமன்றத்துக்குள் வர முடியாது, பதவி ஏற்க முடியாது. வெளியில் வந்த நாளிலிருந்து 6 ஆண்டுகள் தேர்தலில் போட்டியிட முடியாது. எனவே அவரே சட்டமன்றத்துக்குள் வர முடியாது என்கிற போது அவருடைய படத்தை கொண்டு வருவது என்பது, நான் மறுபடியும் தான் சொல்கிறேன், வீணான சிக்கல்களுக்கு வழிவகுக்கின்றன. அமைதியாக இருப்பது நல்லது. திரு மூத்த வழக்கறிஞர் காந்தி அவர்களும் இணைகிறார். சட்டம் என்ன சொல்கிறது? இந்த அபேட்டட், அது சட்டம் மௌனமாக பார்த்து கொண்டிருக்கிறது, அதனால் அது எந்த கருத்தும் இதன் மீது வைக்கவில்லை என்பதற்காக நம்ம உருவப்படம் சட்டமன்றத்தில் திறப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? அல்லது இதுவே ஒரு பொதுநல வழக்காக நீதிமன்றத்துக்கு செல்கிற போது நீதிமன்றத்தின் பார்வை என்னவாக இருக்கும்? திரு காந்தி அவர்கள். நான் ஒரு காங்கிரஸ் இயக்கத்தை சார்ந்தவர். ஜெயலலிதா அவர்கள் பல ஆண்டுகள் மிகச் சிறப்பான ஒரு முதலமைச்சராக இருந்தார்கள். எந்த முறையிலும் வேறு யாருமே இந்த அளவிற்கு தைரியமாக செய்ய முடியாது. இந்தியாவினுடைய ஒரு அரசியல் தலைவர் என்று சொன்னால் ஜெயலலிதா அவர்களைப் போல பலம் பொருந்திய அரசியல் தலைவர் கிடையாது என்று நான் எப்பொழுதும் சொல்லுகின்றவன். 12 அமைச்சர்களை நீதிபதி நீக்குவார்கள், வேறு 12 பேரை சேர்த்துவார்கள், மீண்டும் மாதம் கழித்து அவர்களை மீண்டும் சேர்த்துவார்கள். எதிர்த்து பேச யாருமே இல்லை. அத்தோடு மிகச் சிறப்பாக ஆண்டு வந்திருக்கிறார்கள் ஜெயலலிதா அவர்கள். இன்றைக்கு திரு காந்தி, இன்றைக்கு ஆட்சியிலே இருக்கக்கூடிய என் கேள்வி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அது தீவிர, உங்களை காட்டிலும் அவர் கட்சியில இருந்து இன்னும் தீவிரமாக அவங்க செஞ்ச சாதனைகளை எல்லாம் பட்டியலிட்டு விட்டார். ஆனா ஒரு வழக்கறிஞராகத்தான் உங்களிடம் நான் பதிலை எதிர்பார்க்கிறேன். சட்டம் என்ன சொல்கிறது? சட்டத்தின் பார்வை என்ன? சட்டத்தின் பார்வையில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா யார்? சட்டத்திலே எந்த இடத்திலும் சட்டத்தின் பார்வையில் அவர்களுடைய படத்தை வைக்கலாமா வைக்கக்கூடாதா என்பதல்ல. ஆனால் இன்றைக்கு ஆட்சி செலுத்துகின்ற ஒரு கட்சி, அத்தோடு இருக்கின்றவர்கள் மிக பலம் பொருந்திய ஒரு அரசியல் கட்சியாக இருக்கிறது. அவர்கள் சட்டமன்றத்தில் எங்களுடைய தலைவர் புரட்சி தலைவி அம்மா அவர்களை வைக்க வேண்டும், படத்தை வைக்க வேண்டும் என்று சொல்லுவதை தவறு என்ற நிலைமையில் சொல்ல முடியாது. அவர்களால் தான் இந்த கட்சி வளர்ந்திருக்கிறது, மிக பலம் பொருந்திய ஒரு அரசியல் கட்சியாக இருக்கிறது. ஆதலால் ஜெயலலிதாவுடைய படத்தை எங்கே வைக்கலாமா வேண்டாமா என்பது அந்த ஆளுங்கட்சியை பொறுத்தது.
ஆளுங்கட்சியை பொறுத்தது. ஆனால் அவங்க கட்சி அலுவலகத்தில் அவங்க வைக்கலாம், அதை எல்லாருமே இது பண்ணல. திரு காந்தி அவர்கள், சட்டத்தின் பார்வையில் ஜெயலலிதா அவர்கள் யார்? இந்த அபேட்ன்ற வார்த்தையை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? விடுதலை செய்யப்பட்டு விட்டார்னு பார்க்கிறீங்களா, விடுவிக்கப்பட்டு விட்டார்னு பார்க்கிறீங்களா? சட்ட அதை எப்படி பார்க்கிறீங்க? இந்த தீர்ப்பில் ஜெயலலிதா அவர்கள் எப்படி பார்க்கப்பட்டு விட்டனர்? Abated. All the charges, though they given a verdict earlier, all the charges abated. That just set aside. But sir, away from that. That is how they did not convict her. They did not convict. Conviction was not on her. They did not say we are convicting. So nothing there. So abated means that question doesn't arise. That is gone out of the question. Out of the question. Now that question is not there. இல்ல திரு காந்தி அவர்கள், நீங்க மூத்த வழக்கறிஞர், சட்டம் போன்ற வியாக்கியானங்களை இன்னும் எளிமைப்படுத்தி மக்களுக்கும் புரியும்படி சொல்லணும். இப்ப சட்டத்தின் பார்வையில், உங்கள் பார்வையை தான் நான் பார்க்கிறேன், சட்டத்தின் பார்வையில் அவர் விடுதலை செய்யப்பட்டு விட்டார், அவர் நிரபராதி அப்படி நான் எடுத்துக்கலாமா? ஆமா, அவர் நிரபராதி அப்படித்தான் எடுத்துக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். சரி, ஏனென்றால் அவர் அபேட்டட் என்று சொல்லுகின்ற வார்த்தையை எடுத்துக்கொண்டு பார்த்தால் அதை பல்வேறு விதமாக வியாக்கியானம் செய்யலாம். ஆனால் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் அந்த அம்மையார் உடனடியாக அபேட்டட், ஆல் த சார்ஜஸ் ஆர் அபேட்டட் என்று சொன்னால் அது விழுந்து விட்டது என்று ஆகிவிடும். ஆதலால் அவர்களை இதை காரணம் காட்டி அவருடைய படத்தை அசெம்பிளியில் வைக்கக்கூடாது என்று சொல்லுவதில் எந்த இல்லை. திரு சுபவி, கண்டிப்பாக, அதாவது அவரால் தான் அந்த கட்சி வளர்ந்தது என்று வழக்கறிஞர் காந்தி சொல்லுகிறார். 100% அது உண்மை. அவரால் தான் கட்சி வளர்ந்தது. எனவே கட்சி அலுவலகத்தில் அவருடைய படத்தை வைத்துக் கொள்வதை யாரும் மறுக்கவில்லை, மறுப்பதற்கு எங்களுக்கு உரிமையும் இல்லை. ஆனால் அரசு என்பது ஒரு கட்சிக்கு உடையதல்ல. அவர் படத்தை வைக்கலாம் என்பதற்கு அவர் யாருக்குமே அச்சப்பட்டதில்லை. 12 பேரை விலக்குவார், 12 பேரை சேர்ப்பார், யாருக்கும் அச்சப்பட்டதில்லை என்பது ஒரு காரணமாக இருக்குமானால், ஹிட்லரை பற்றி கூட வரலாறு அப்படித்தான் சொல்லுகிறது. யாரை பற்றியும் அவர் அச்சப்பட்டதே இல்லை என்று சொல்லுகிறது. அச்சப்படுவதும் அச்சப்படாமல் இருப்பதும் எல்லாம் ஒரு அரசியலினுடைய அடிப்படையான செய்திகள் அல்ல. மக்களுக்கு நன்மை செய்வதா இல்லையா என்று நீங்கள் மக்களுக்கு நன்மை செய்தார் என்பதை கூட நீங்கள் பட்டியலிடலாம். ஆனால் உச்சநீதிமன்ற தீர்ப்பு வேறு, மக்களிடம் இருக்கிற செல்வாக்கு வேறு. ஒன்றை நான் குறிப்பாக சொல்லுகிறேன், அவர் உயிரோடு இருக்கும்போதே நீதிமன்றத்தில் எல்லா வாதங்களும் முடிவடைந்து விட்டன. ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ்டு என்று தான் சொல்லப்பட்டது. ஜூன் 7, 2011 கம்ப்ளீஷன் ஆஃப் எவ்ரிதிங் முடிந்து போய்விட்டது. அது ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ்டு என்று சொல்லப்பட்டதற்கு பிறகு தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டதற்கும் தீர்ப்பு வழங்கப்பட்டதற்கும் இடைப்பட்ட காலத்தில் எது நேர்ந்தாலும் அது இந்த வழக்கை பாதிக்காது. இரண்டாவது, அவர் முற்றிலுமாக விடுவிக்கப்பட்டு விட்டார் என்று மூத்த வழக்கறிஞர் அவர்களே சொல்லுவாரானால், அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பில் இருக்கிற பல வரிகளை நான் மறுபடியும் எடுத்து சொல்ல வேண்டும். சசிகலா அல்ல, மற்றவர்கள் அல்ல, இவர்தான் அடிப்படை குற்றவாளி, இதற்காகத்தான் இவர்களையெல்லாம் வீட்டில் தங்க வைத்திருந்தார். அத்தனை வரிகளையும் நாங்கள் திரும்ப சொல்ல வேண்டும். இறந்து போன ஒருவரை ஏன் மறுபடியும் இப்படியெல்லாம் எங்களை பேச வைக்கிறீர்கள் என்றுதான் நான் கேட்கிறேன். பேச வேண்டிய கட்டாயத்தை அவர்கள் உருவாக்கினால் வரி வரியாக எடுத்து சொல்ல நான் தயாராக இருக்கிறேன். இல்லை, இவர் வரி வரியாக சொல்லிட்டு இல்லை பத்தியாக சொல்கிறேன், அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. மக்கள் தீர்ப்பளித்து நாங்கள் இன்றைக்கு ஆட்சியிலே அமர்ந்திருக்கிறோம். எங்களுடைய இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு எங்களுடைய பெரும்பான்மை முடிவினுடைய அடிப்படையில் சட்டமன்றத்தில் படத்தை திறக்கிறோம். நான் மறுபடியும் சொல்கிறேன், இது அவங்க யாருக்கு அஞ்சாத தலைவர் மட்டுமல்ல, ஒரு இனம் பாதிக்கப்பட்ட நேரத்தில் இருங்க நான் சொல்லி முடிச்சிடறேன். அவருக்கு வாய்ப்பு கொடுக்கும்போது எனக்கு இல்லைங்க, உங்களுக்கு வாய்ப்பு தரேன், நான் உங்களை மறுக்கலை. ஆனால் நம்ம ஜெயலலிதாவினுடைய சிறப்புகள் சார்ந்து இந்த விவாதம் இல்ல திரு தீரன். சிறப்புக்காக நான் சொல்ல அதை பற்றியே எதனால் சிக்கல் வந்ததுன்றதுக்காக சொல்ல வரேன். இல்ல, நான் வழக்கின் தன்மைக்கு வாங்கல. இல்ல, வழக்கின் தன்மைக்கு சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ்னு சொல்லுவாங்க. சுற்றுச்சூழலை நீங்க பார்க்கணும். அம்மா அவர்கள் காவிரி நீர் பிரச்சனையில் உறுதியாக இருந்து அந்த தீர்ப்பை கசட்டில் வெளியிட வைத்ததோடு மட்டும் இல்லாமல் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்படணுன்றதை உச்சநீதிமன்றத்தின் மூலமாக வெற்றிகரமாக தீர்ப்பையும் பெற்றிருக்கிறார்கள். இது கர்நாடகத்தை சார்ந்தவங்களுக்கு யாருக்குமே பிடிக்காது.
நான் சொன்னது நீங்க வந்து ஏதோ சாதாரணமா நினைக்கிறீங்க. இல்ல நான் சாதாரணமா கன்னட நினைக்கல. சாதுவாரிகா இல்ல ஒரே ஒரு கேள்வி தீரன். நான் சொல்லல. தீரன் பெங்களூர்ல இருந்து இந்த வழக்கு இருங்க தெளிவா எழுதிச்சு. ரெண்டு விஷயம். தீர்ப்புக்கு நீங்க ஒரு உள்நோக்கத்தை கற்பிக்கிறீங்க. ஒன்று, இந்த வழக்கு நடந்து கொண்டு இருக்கிற போது கூட நீங்க அதை பேசினா என்னால புரிந்து கொள்ள முடியும். தீர்ப்பு வழங்கப்பட்டு விட்டது. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் ஜெயலலிதாவே பலமுறை சட்டமன்றத்தில் சொன்னது, நான் நீதிமன்ற தீர்ப்பை மதிப்பவள், நீதிமன்ற தீர்ப்புக்கு மட்டும்தான் நான் பதில் சொல்வேன்னு பல நேரங்கள்ல இருங்களேன் பத்திரிகையாளர்கள் கேள்விகளை கூட அவங்க தவிர்த்தாங்க. நான் பேச மாட்டேன், நீதிமன்ற தீர்ப்பு தான் அப்படின்னு. டான்சி வழக்கில் நீங்க விடுதலை ஆன போது இருங்களேன் அப்பயும் அந்த நீதிமன்ற தீர்ப்பை தான் நீங்க கொண்டாடுனீங்க. 13 வழக்குகளை போட்டார் கலைஞர் அவர்கள். 12 வழக்குல அம்மா நிரபராதின்னு வெளியில வந்தாங்க. இந்த 13வது வழக்கிலையும் வெளிவருவாங்கன்ற நம்பிக்கை அவங்களுக்கு இருந்தது. ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இவங்க என்ன பண்றாங்க வந்து இங்க இருந்தா அவங்களுக்கு ஏன் அம்மா நினைச்சிருந்தாக்கா இவங்க கட்சியில் இருக்கிற அப்பாவு அன்னைக்கு சட்டமன்றத்திலே சொன்னார், அம்மா நம்மளுடைய லஞ்ச ஒழிப்புத்துறையின் மூலமாக இந்த வழக்கு போட்டிருக்குது, அந்த வாபஸ் வாங்கிட்டா போதும், இந்த வழக்கு சாதாரணமாக கேன்சல் ஆகிடும்னு சொல்லும்போது கூட அப்பொழுதும் அம்மா தெளிவாக சொன்னார்கள், நான் வந்து நீதிமன்றத்தின் மூலமாக நிரபராதி என்று வெளியே வருவனே தவிர யாரையும் கெஞ்சியோ நீதிமன்றம் தான் தீர்ப்பு இப்படி வழங்கி இருக்கு. இல்ல அதை வச்சுதான் நம்ம இந்த டிபேட்டே பண்றோம். ஏங்க ஒரு மூத்த வழக்கறிஞர் அபேட்டடுனாக்கா என்னங்கிறது கைவிடப்படுகிறது, எல்லாமே வந்து கைவிடப்படுகிறது. இப்போ மரணம் என்பது நான் சட்டத்தை படிக்கிறேன். இருங்க நான் பேசுறேன், நான் அதை பேசுவோம். ஆனா இல்ல நம்ம பேசுவோமே, மரணம் என்பது குறிப்பிட்ட நபருக்கான வழக்கைத்தான் முடிவுக்கு கொண்டு வருகிறதே ஒழிய அவருடைய சொத்திற்கு எதிரான வழக்கை அல்ல என்பதுதான் சட்டம். அவருக்கு தண்டனை கொடுக்க முடியாது, ஏன்னா அவர் இறந்து போய்விட்டார். இதுதானே சட்டம். இந்த சட்டத்தின் அடிப்படையில் பார்த்து ஒரு கருத்து சொல்வது தவறுன்னு சொல்ல வரீங்களா? இல்லங்க, அபேட்ன்ற வார்த்தை, நான் இப்ப நீங்க வழக்கறிஞரா, அவர் என்ன சொல்றாருன்னா அபேட்ன்ற வார்த்தை என்ன, அபராதத்தை விதிச்சிருக்கிறாங்களா? ஏன்னா அந்த சீராய்வு மனு போகிற போதே தள்ளுபடி செஞ்சுட்டாங்க. அபராத தொகையை பற்றிய எந்த அடுத்த கட்ட நகர்வுக்கு உச்ச நீதிமன்றம் கொடுக்கல, டைரக்ஷன் தரல. கருத்து வேறுபாடு இருக்கு. எனக்கு நான் கேதர் பண்ண இன்ஃபர்மேஷன் வரைக்கும் இந்த சீராய்வு ஆச்சாரியா அவர்கள் ஒரு சீராய்வு மனு போட்டார், ரிவ்யூ பெட்டிஷன். இவங்க இறந்துட்டாங்க, அபேட் ஆயிடுச்சு, அதனால இவங்களை கான்விக்ட்னு அறிவிக்கணும்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் ஒரு ரிவ்யூ பெட்டிஷன் போட்டாங்க. நாங்கள் அறிவிக்க முடியாத அபேட் ஆனது தான். ஆனால் அவர்களுக்கு ஜெயலலிதா அவர்களுக்கு எதிராக வழங்கப்பட்ட அந்த 100 கோடி ரூபாய் அபராதத்தை நீங்கள் வசூல் செய்து கொள்ளலாம் என்று அந்த தீர்ப்பில் இடம்பெற்று இல்ல அப்படி சொல்லல. அதனாலதான் திரு ஆச்சாரியா அவர்கள் சொல்லுகிற போது உச்சநீதிமன்ற தீர்ப்பை ஏற்றுக்கொள்கிறோம், எனினும் சட்ட அமைச்சகத்தோடு ஆலோசனை நடத்திவிட்டு அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போவோன்றாங்க. அப்போ இவர்கள் திரு தீரன் தரப்பிலிருந்து சொல்லக்கூடிய வாதம் என்பது, நீங்க அபேட்ன்றதை நீங்க புரிந்து கொண்டது வேறு, உச்சநீதிமன்றம் ரொம்ப தெளிவாக சொல்லிருச்சு சார். ஒன்றை பாருங்க, ஒன்றை சொல்லுங்க திருகாந்தி. நீங்கள் ஒன்றை கவனிக்க வேண்டும். சொல்லுங்க திருகாந்தி. இல்லை, அதில் இப்பொழுது இருக்கின்ற விவாதம் சட்டமன்றத்தில் ஜெயலலிதாவின் படத்தை வைக்கலாமா வேண்டாமா என்பதை தவிர உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு என்ன என்பது அல்ல. ஒரு மாபெரும் ஒரு கட்சியினுடைய தலைவருடைய படத்தை அசம்பிளியினுடைய வைக்கலாம் என்பதில் எந்த விதமான தவறையும் காட்ட முடியாது. நமக்கு கேட்கப்பட்டுகின்ற கேள்வியோ மக்கள் மத்தியிலே இப்பொழுது இருக்கக்கூடிய ஒன்றோ என்னவென்றால், அசம்பிளி சட்டமன்றத்தில் திருமதி ஜெயலலிதாவுடைய படத்தை வைக்கலாமா வேண்டாமா, வைக்கலாம் என்பதைத்தான் ஒரு மாபெரும் பெரும் கட்சி முடிவு செய்திருக்கிறது. அதை முடியாது என்று பார்க்க முடியாது. அவரை அசம்பிளியிலே முடியாது வேண்டாம் என்று சொல்லலாமே தவிர வெறுமனே பேச்சாக யார் வேண்டாலும் சொல்லி அவருடைய சட்டமன்றத்தினுடைய தீர்ப்பை செல்லிவிட முடியாது. சட்டமன்றத்தில் செய்ததுதான் சொன்னதுதான் இருக்க முடியுமே தவிர இவர்களாக பேசி அதை தீர்ப்பு தள்ளி வைத்து விட முடியாது. இவர்கள் சட்டமன்றத்தில் சொல்லியிருப்பது அனைத்து அவருடைய மெஜாரிட்டி voters they supported this statue to be there, photo அவருடைய படத்தை அங்கே வைக்க வேண்டும் என்பதுதான். இப்படி இருக்கின்ற பொழுது வேண்டுமென்றே அவர்களுக்காக பேசுவது என்பது தவறாக இருக்கு. சட்டமன்றத்தில் திரு காந்தி அவர்கள் சொல்வது இன்சைட் த ஃப்ளோர், ஒரு பெரும்பான்மை உறுப்பினர்கள் அதற்கு ஆதரவாக இருக்கிறாங்க, அதற்கு வாக்களிக்கிறார்கள், அதுக்கு அந்த இடத்துல புகைப்படத்தை உருவப்படத்தை கொண்டு வராங்க, அதுதான் டிபேட்டே, பெரும்பான்மை உறுப்பினர்களின் ஆதரவு அவங்களுக்கு இருக்கு அப்படின்றார் திரு காந்தி. நீங்க போட்டு வழக்கெல்லாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்றார். அதனுடைய படத்தை படத்தை வைப்பதில் ஜனநாயகம் என்பது டைனமிக்காக இருக்க வேண்டும். டைனமிக் ஜனநாயகம் வந்து மக்களோடு தொடர்ந்து இயங்குகிற ஒன்று. தொடருங்க திரு செந்தில். ஜனநாயகம் இயக்கம் உள்ளதாக இயங்குவதாக இருக்க வேண்டும். அதன் பொருள் என்னன்னா டைனமிக்கா இருக்கணும்.
அது எப்பொழுதுமே மக்களுடைய உணர்வுகளையும் சட்டங்களையும் புரிந்து இயங்க வேண்டும். நாங்கள் சட்டமன்றத்துக்குள்ள பெரும்பான்மை பெற்றிருக்கோம், நினைத்ததையெல்லாம் செய்வோம் என்று சொல்வது சர்வாதிகார ஆட்சிக்கு வழிவகுக்கும். ஜனநாயகம் சர்வாதிகாரமாக மாறிவிடும். தீர்ப்பின்படி குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டு இறந்த காலத்தால் தண்டனையில் தப்பித்தவர். இல்ல திரு செந்தில், மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்றால் 122 சட்டமன்ற உறுப்பினர்களின் குரல் என்பது மக்கள் குரல் தான். அவங்க மக்களை தான் ரெப்ரசன்ட் பண்றாங்க. அவர்கள் சட்டமன்றத்திற்குள் ஜெயலலிதா அவர்களின் புகைப்படம் வேண்டும்னு சொல்றாங்க. அப்ப மக்களின் குரல் தானே அங்க மதிப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது முறையாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவர் முதலமைச்சர் தானே ஜெயலலிதா அவர்கள். இது என்னன்னாங்க, இல்லை இது இல்லை, இது ஒரு நல்ல கேள்வி. இது இது எதுக்கு இந்த கேள்வி ரொம்ப நல்ல கேள்வி நீங்கள் கேட்டது. இது இந்த விவாதத்துக்கு மட்டுமில்லை, எல்லா விவாதத்துக்கும் பொருந்தக்கூடிய பதிலை சொல்ல விரும்புகிறேன். என்னென்னா, இந்திய ஜனநாயகத்தின் மிகப்பெரிய குறையே சட்டமன்ற உறுப்பினராகவோ நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்து விட்டால் அவருக்கும் மக்களுக்கும் ஒரு இணைப்பில் பெரிய இடைவெளி வருது. அவருடைய குரல் முழுக்க மக்கள் குரலாக இல்லாத சமயங்கள் பல சமயம் இருக்குது. எப்படின்னா, அவர் சார்ந்திருக்கும் கட்சியின் முடிவுகளை ஆதரித்து பல விஷயங்களை செய்வார். இன்றைக்கு 158 எம்எல்ஏ இருக்காங்க அதிமுகவுக்கு. எத்தனை எம்எல்ஏங்க பொதுமக்கள் கருத்தை பிரதிபலித்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு தெரிவிக்காங்க. இன்னைக்கு அவங்க போய் அவங்க தொகுதியில் போயிட்டு ஓட்டெடுப்பு செய்யணும். அதிமுக காரங்கிட்ட நாங்கள் யாருக்கு முதலமைச்சராக ஓட்டளிக்க வேண்டும் கேட்கட்டும். எத்தனை பேர் எடப்பாடிக்கு வாக்களிப்பாங்க, எத்தனை பேர் ஓபிஎஸ்க்கு வாக்களிப்பாங்க? அப்போ அவர்கள் மக்கள் மனதை அவர்கள் பிரதிபலிக்கவில்லை. இன்றைய சூழ்நிலையில் சட்டத்தையும் உச்சநீதிமன்ற தீர்ப்பையும் மதித்து சட்டமன்றம் இயங்க வேண்டும். அறுதி பெரும்பான்மை பெற்றுவிட்ட காரணத்தால் மரபுகளையும் தீர்ப்புகளையும் மீறி நடந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த குரலே வருது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இல்ல பாயிண்ட். ஒரு இடைவெளிக்கு பிறகு நீதிமன்றத்தால் மிக தெளிவான தீர்ப்பால் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டு இறந்த காரணத்தில் தண்டிக்கப்பட்டவர். இடைவேளைக்கு பிறகு நம்ம ரொம்ப முக்கியமாக நீதிமன்ற தீர்ப்பை புறந்தள்ளுகிறதா? ஏன்னா அபராத தொகைக்காக வழக்கு உச்ச நீதிமன்றத்திற்கு சென்ற போது அது அதற்கான தெளிவான வழிகாட்டுதலை நீதிமன்றம் வழங்கல. ஒன்று, இந்த புகைப்படம் உருவப்படம் சட்டமன்றத்திற்குள் வரலாமா வேண்டாமா என்கிற இடத்திலும் தெளிவான வழிகாட்டுதலை சட்டம் சொல்லல. அப்ப நீதிமன்ற தீர்ப்பை புறந்தள்ளி எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்கிறதா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. அல்லது சட்டமன்றத்திற்கென்று ஒரு நீண்ட நெடிய மரபுகள் இருக்கிறது. சட்டம் என்னவாக வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் ஜனநாயகத்தினுடைய மாண்பு மரபுகள் காக்கப்பட வேண்டும். அந்த இடத்தில் நீங்க உருவப்படத்தை கொண்டு வரக்கூடாது என்கிற இரண்டு தர்க்கங்கள் தான் இன்றைக்கு முன்வைக்கப்படுகின்றன. அது பற்றியும் பேசலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு பொறுத்திருங்க. சட்டமன்றத்தில் ஜெயலலிதா அவர்களினுடைய உருவப்படம் சட்டம் என்ன சொல்கிறது, இந்த தளத்தில் தான் நம்ம விவாதித்து கொண்டிருக்கிறோம். அதே தருணத்தில் நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்காக ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டிருக்கிறது ட்விட்டர் பக்கத்தில். சட்டப்பேரவையில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவினுடைய உருவப்படத்தை திறப்பது சரியா தவறா என்கிற கேள்வி முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கும் நேயர்கள் வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதியில் எத்தனை சதவீதம் பேர் எதற்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம தொடர்ந்து வாதிக்கலாம். திரு சுபவி அவர்களிடம் நீதிமன்ற தீர்ப்பை புறந்தள்ளி விட்டு எதிர்க்கட்சிகள் பேசுறாங்க. இதுல எந்த இடம்னா, ஒருவேளை இது சட்டத்தின்படி தவறு அப்படின்னா நீங்க இவர்கள்ட்ட எல்லாம் கோரிக்கை வைக்காம நீதிமன்றத்தையே அணுகி இருக்க முடியும். ஆக நீதிமன்றமோ சட்டமோ எதிர்க்கட்சிகளுக்கு அந்த வாய்ப்பை வழங்கல, அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற வாதம் இருக்கு. இதில் ரொம்ப தெளிவாக ஒரு செய்தியை நம்ம இந்த அபேட்மெண்ட்ங்கிறது திரும்ப திரும்ப சொல்லப்படுது. அற்றுப்போனது அல்லது இற்றுப்போனது குற்றவாளிக்கு விதிக்கப்பட்ட தண்டனையா அல்லது குற்றங்களே அற்று போய்விட்டதா? சார்ஜஸ் அல்ல. நீங்கள் ஆல் சார்ஜஸ் ஆர் அபேட்டட்னு எந்த இடத்துலையும் சொல்லலை. தண்டனை அற்று போய்விட்டது. தண்டனை அற்று தான் போகும். ஒருவர் இறந்து போனால் எப்படி தண்டிக்க முடியும்? ஆகையினால அந்த சார்ஜஸ் அபேட்டட்னு எந்த இடத்திலேயும் இல்லை. குற்றங்கள் அப்படியே நிற்கின்றன. குற்றவாளி இறந்து போய்விட்டதால் தண்டனை அற்று போய்விடுகிறது. அவ்வளோதான் மிக எளித ஒரு செய்தி. நீங்கள் கேட்ட அடுத்த மிக முக்கியமானது நீதிமன்றத்தை அணுகுவது தானே. இப்போது நண்பர் சொக்கலிங்கம் சொல்லும்போது சட்டம் இது குறித்து அமைதியாக இருக்கிறதுனார். இது குறித்து மட்டுமல்ல,
பல செய்திகளில் சட்டம் அமைதியாக இருக்கும். ஏன்னா எல்லாவற்றையும் இன்னும் 100 ஆண்டுகளுக்கு 200 ஆண்டுகளுக்கு என்னவெல்லாம் மாற்றம் வரும் என்று அன்றைக்கே சட்டத்தை தீர்மானிக்க முடிகிறது. எப்போதும் நடைமுறையில் இது போன்ற சிக்கல்கள் வரும்போது தான் அமெண்ட்மெண்ட்ஸ் என்று சொல்லப்படுகிற திருத்தங்கள் வருகின்றன. நீங்கள் படத்தை திறப்பது என்று தொடங்கினால் கண்டிப்பாக யாராவது ஒருவர் வழக்கு தொடுப்பார். அப்போது அந்த வழக்கில் திருத்தம் கூட வரலாம். வைக்கலாம் என்றும் வரலாம், வைக்கக்கூடாது என்றும் வரலாம். எனவே இந்த சட்டத்தில் திருத்தங்கள் என்பது சிக்கல்கள் வரும்போது புதிய திருத்தங்கள் வரும். இன்றைக்கு இருக்கிற நிலைமையில் சட்டம் அமைதியாக இருக்கிறது என்றால், இவர்களும் அமைதியாக இருந்தால் அந்த சிக்கல் இல்லை. படத்தை திறந்தால் அது சட்ட சிக்கலாகவும் வரும். திரும்ப மக்கள் மன்றத்தில் செல்வாக்குடையவர்கள் மக்கள் மன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றுவது என்றால் சட்டமன்றத்துக்கு உட்பட்ட சட்டத்திற்கு உட்பட்டவைகளில்தான் பெரும்பான்மையை நாம் கணக்கில் கொள்ள வேண்டுமே தவிர, குற்றவியல் வழக்கில் தண்டிக்கப்பட்ட ஒருவரை பெரும்பான்மையின் அடிப்படையில் விடுவித்து விட முடியாது. நீங்கள் ஒரு சட்டமன்றத்தில் இவர்கள் மக்களினுடைய சார்பாளர்கள் என்பதனால 134 அல்ல 234 பேரும் சேர்ந்து ஒருவரை குற்றவாளி இல்லை என்று நீதிமன்றம் தண்டித்தவரை விடுவிக்க முடியுமா? இது வேறு, அது வேறு. உங்களின் மக்கள் செல்வாக்கை இன்றைக்கும் நீங்கள் ஒரு கேள்வி, பிறகு ஏன் சசிகலாவினுடைய படத்தை அவர்களே கட்சி அலுவலகத்திலிருந்து நீக்கினார்கள்? 2 பேரும் ஒரே குற்றம்தான், அதில் ஜெயலலிதாவுக்குத்தான் கூடுதல் பங்கென்று தீர்ப்பு சொல்லுகிறது. ஆனால் இன்றைக்கும் ஜெயலலிதாவை தேவதையாகவும் சசிகலாவை அரக்கியாகவும் கருதுவது அவரவர் விருப்பம். எங்களுக்கு 2 பேரும் ஒரே தளத்தில் தான் இருக்கிறார்கள். ஆகையினாலே சட்ட திருத்தம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு, இன்றைக்கு இல்லை. அதுபோல எல்லா சிக்கல்களுக்கும் வழிவகுக்க வேண்டுமா என்பதை அவர்கள் முடிவு செய்ய வேண்டும். தீரன், சட்டமன்றத்தினுடைய மரபுகள் மீறப்படுகிறதா அப்படின்னா அந்த வழக்கில் தீர்ப்பினுடைய தன்மை ஆபரேட்டிவ் போர்ஷனை பார்க்கிற போதே ரொம்ப கடுமையான சொல்ல தான் ஜெயலலிதா அவர்கள் மீது பயன்படுத்துகிறாங்க. சசிகலா அவர்கள், இளவரசி அவர்கள் எல்லாம் இவர்கள் எதற்காக அந்த போயஸ் தோட்டத்து இல்லத்தில் வைத்திருந்தார்கள் என்பதெல்லாம் அப்படியே குன்ஹாவினுடைய தீர்ப்பு அப்படியே தான் எடுத்திருக்கிறார்கள். சரி, நீங்கள் சொல்கிற அபேட்டுக்கு வேறொரு காரணமே இருந்தாலும் கூட ஒரு சட்டமன்ற மாண்பு மரபுக்காவது நீங்கள் இதில் கொஞ்சம் அமைதியாக இருந்திருக்கலான்றது தான் வாதம். இல்லை, இதில் என்ன சட்டமன்ற மாண்பு குறைஞ்சிட போகுதுன்ற நான் தான் மறுபடியும் சொல்கிறேன். உங்களுக்கு முரசொலி மாறம் சிலை நாடாளுமன்றத்தில் திறந்து வைக்கலாம், எங்கள் அம்மா படத்தை நாங்கள் சட்டமன்றத்தில் திறந்தாக்கா என்ன குறைஞ்சிட போகுது? ஏற்கனவே நான் பல உதாரணங்களை சொல்லிட்டேன். நாங்கள் பெரும்பான்மை மட்டும் இல்லை, மேண்டேட்டட் என்று எதற்காக சொல்லுகிறார்கள்? ஒரு முறை அல்ல 3 முறை தீர்ப்பு பெற்று மக்களிடம் செல்வாக்கு பெற்று ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. அதுக்கு சம்மதம் எப்படி சொல்ல முடியும்? நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த நாட்டில் இந்த வழக்கு போடப்பட்ட முறையே சரியில்லை என்று தான் எங்களுடைய அடிப்படை வாதம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மேலேயும் ஊழல் குற்றச்சாட்டு கமிஷன் போட்டாங்க, கலைஞர் மேலேயும் போட்டாங்க. கலைஞர் மேலே போட்ட சக்கரியா கமிஷன் நான் என்ன சொன்னேன்னா அந்த வார்த்தை விஞ்ஞான ரீதியாக ஊழல் நடந்திருக்கிறதுன்னு அதில் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கமிஷன் போட்டு அந்த கமிஷன் ரிப்போர்ட் வந்ததுக்கு பிறகு தான் அவர் மேலே கிரிமினல் ஆக்ஷன் எடுக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் மாண்பு இதயம் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு அந்த கமிஷனே வழக்கை தள்ளுபடி, இதில் ஆதாரம்னு சொல்லி தள்ளுபடி பண்ணிடுச்சு. ஆக ஆண்கள் முதலமைச்சராக இருந்த கலைஞருக்கும் புரட்சித் தலைவருக்கும் கமிஷன் போட்டு அதில் பேசிக் கிரவுண்ட் இருக்குன்னு சொல்லித்தான் அதன் பிறகு கிரிமினல் கேஸ் போடப்பட்டது. ஆனால் இங்கே என்ன நடந்ததுன்னா கலைஞர் அவர்கள் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக நேரடியாக என்ன செய்கிறார்? தேர்தல் மேடைகள்ல பிரச்சார மேடைகள்ல பேசுங்க. வழக்கு போட்டது கலைஞரா? அதை மட்டும் சொல்லு. இல்ல அவருடைய ஆட்சி காலத்துல தான் இவ அசஸ் பண்ணது யாரு? இல்ல ஆட்சி காலத்துல இல்ல வழக்கு போட்டது அரசா? வழக்கு போட்டது கலைஞரா அல்லது வழக்கு போட்டது சுப்பிரமணிய சாமியா? அவருடைய அரசு தான் போடுது. அரசு போட்ட வழக்காது. அத முதல்ல நினைவுபடுத்தி சொல்லுங்க. அரசு போட்ட வழக்கு சுப்பிரமணிய சாமி போட்ட வழக்கு. சுப்பிரமணிய சாமி போட்ட வழக்குக்கு முன்னாடி ஆய்வு பண்ணது யாரு? அந்த வழக்கு நீங்க அந்த ஆர்டரை மாத்துறீங்க. நான் சொல்லி முடிச்சேன். குமாரசாமி தீர்ப்புல தெளிவா சொல்லி இருக்கிறாரு, இன்னைக்கு நான் வீடு கட்டுறேன், ஒரு சதுரடி கிரானைட் கல் இல்லங்க, இந்த ஆர்குமெண்ட்ட தான் அந்த வருஷத்துல தீரன் நான் உங்களை குறுக்கிடுவேன். நீங்க இல்ல, நான் உங்களை குறுக்கிடுவதாக நீங்க நினைக்கிறீங்க. இதை விட பிரமாதமாக மேல்முறையீட்டுல உச்சநீதிமன்றத்துல இந்த வாதங்கள்லாம் எடுத்து வைக்கப்பட்டது. நீங்க சொன்ன அதே வாதம் தான். குமாரசாமி எடுத்து வைத்த தர்க்கத்தையும் அவங்க சொன்னாங்க. அவங்க அதை எடுத்துக்கல. குன்ஹாவுடைய தீர்ப்பினுடைய அடிப்படையில் தான் நீங்க அப்ப 2 உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு உள்நோக்கம் கற்பிக்கிறீங்க திரு தீரன். உள்நோக்கம் கிடையாதுங்க, இருக்கிற யதார்த்தம் தான். என்ன உள்நோக்கம்? உள்ளக்கெல்லாம் கிடையாது. சிறப்பு நீதிமன்றம் அளித்த தீர்ப்பு உயர் நீதிமன்ற தீர்ப்பு வருகிற போது அடிபட்டு போயிருக்கு.
உயர்நீதிமன்ற தீர்ப்பு உச்சநீதிமன்ற தீர்ப்பு வரும்போது அடிபட்டு போய்விடுகிறது. நீங்கள் உயர்நீதிமன்ற தீர்ப்பையே பேசினால் அப்புறம் நான் குன்ஹா தீர்ப்பை நான் பேசணும். இரண்டுமே இல்லை. எப்போது உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்து விட்டதோ கீழமை நீதிமன்றங்களின் தீர்ப்பு செல்லாது. இது மிக எளிமையான ஒரு கேள்வி. இந்த சட்டமன்ற மரபுன்றதை இப்படி சொல்கிறேன். நாளையே ஒரு நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டவருக்கு ஒரு அரசு அங்கீகாரம் அளித்ததாக ஆகிவிடும் அப்படின்ற ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க. அதை தான் இந்த மரபுன்ற இடத்துல கொண்டு வராங்க. ஏங்க தண்டிக்கப்படுறதை தான் அபேட்டட்னு சொல்லி இது தள்ளுபடி செய்யப்படுகிறதுன்னு சொல்லி தான் அவங்க தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. பாருங்க, அண்ணா சொல்லியிருக்கிறார், சட்டம் ஒரு இருட்டரை, அதில் வக்கீலின் வாதம் வந்து ஒரு விளக்கு போன்று இருக்க வேண்டும். நீதிபதி இருங்க நான் சொல்லி முடிச்சிடறேன். இன்றைக்கு திமுகவினர் வந்து என்னன்னா அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக அம்மாவை எதிர்த்து மக்கள் மன்றத்தில் வெல்ல முடியவில்லை என்பதற்காக திமுக நீதிமன்றத்தின் மூலமாக அம்மாவுடைய பொது வாழ்வை முடக்கி விடலாம் என்று நினைத்தார்கள். அந்த மனப்பாலுக்கு மக்கள் வந்து மரணடி கொடுத்தார்கள். அதனாலதான் என்ன பண்றாங்க, வழக்கு இருங்க, இந்த வழக்கு இது கர்நாடக அவர்களிடம் அவர் கட்சி சார்ந்து அவருக்கு இந்த தீர்ப்பின் மீதே நம்பிக்கை இல்லை. அது வந்து ஒரு பாதகமாக கொடுத்துட்டாங்க, ஒரு அரசியல் உள்நோக்கத்தோடு கொடுத்துட்டாங்கன்றதுதான் திரு தீரன் அவர்களின் வாதம். இப்ப நான் மீண்டும் சட்டமன்றத்திற்குள் இப்ப மரபு சட்டம் இதுல என்ன நடவடிக்கை எடுக்கணும், இது அடுத்து என்ன விளைவை ஏற்படுத்தும்னு நினைக்கிறேன். இல்லை, அதுக்கு முன்னாடி தீரன் அவர்கள் சொன்னது வந்து ஏற்புடையதாகாது. ஏன்னா அபேட்டட் அப்படின்னா ஜெயலலிதா நிரபராதி என்றால் அப்போ சசிகலா விடுதலை செய்யப்படணும். முக்கிய குற்றவாளியே ஜெயலலிதா என்ற அடிப்படையில் தான் மற்ற மூவருக்கும், இளவரசி அப்புறம் மற்றவருக்கு 3 பேருக்கும் தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. அபேட்டடுங்கிற வார்த்தையின் அர்த்தம் வந்து அவங்க நிரபராதி என்றால் மற்ற மூவரும் இன்னைக்கே விடுதலை செஞ்சிருங்க. ஏனென்றால் குற்றச்சாட்டுகள் அபேட்டட் அல்ல, திரு காந்தி தண்டனை தான் தவிர்க்கப்பட்டது. நீங்க செய்து விட்டது திரு காந்தி அல்ல இல்லை உள்ள சார் சொல்லுங்க. உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கிவிட்டது, அது என்ன வேணாலும் இருக்கட்டும். ஆனால் இன்றைக்கு சட்டமன்றத்தில் எல்லா கட்சி ஓபிஎஸ் இருக்கிற அந்த கட்சியும் சேர்ந்தவர்கள் ஓபிஎஸ் வைக்கக்கூடாது என்று சொல்லியிருக்காரா? அவர் கட்சியை சார்ந்தவர்களும் ஜெயலலிதா அவர்களுக்கு அங்கே ஒரு படம் வைப்பதில் எந்தவித ஆட்சேபனையும் இல்லை. படம் வைக்க வேண்டுமா கூடாதா என்பதுதான். சட்டத்தில் தண்டிக்கப்பட்டவருடைய படத்தை வைக்க முடியுமா வைக்கக்கூடாதா என்பதும் இல்லை. மரபு மீறப்பட்டது என்பது வேறு. ஆனால் அந்த படத்தை இன்றைக்கு சட்டமன்றத்தில் வைக்க முடியுமா முடியாதா என்பதுதான். அவளை பொறுத்த மட்டும் மிகச்சிறந்த ஒரு தலைவியினுடைய படத்தை வைக்க நினைக்கிறார்கள். வைக்க முடியும் என்றுதான் நான் நினைக்கிறேன். அது எப்படி நினைக்கிறீங்க? அதை நீங்க தெளிவாக சொல்லுங்களேன். ஏன்னா நீதிமன்ற தீர்ப்பு ஜெயலலிதா அவர்கள் பற்றியும் நிறைய கடுமையான சொற்களை குறிப்பிட்டிருக்கிறது. இல்ல இருங்களே, திரு காந்தி அவர்கள் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார், காமராஜர் அவர்கள், ராஜாஜி, அண்ணா உள்ளிட்டவர்களோட படங்கள்லாம் அங்க இருக்கு. இதில் நீதிமன்றம், அது அபேட்ன்ற வார்த்தையை தவிர்த்துட்டு சொல்றேன், ஒரு மேகங்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு நபரையும் அங்கு கொண்டு வரலாமான்ற இடத்தை தான் திரு ராமதாஸ் போன்றவர்கள் கேள்வி எழுப்புறாங்க. இருக்கலாம். ஆனால் அந்த அம்மையாருடைய ஜெயலலிதாவினுடைய ஒரு அரசியல் எவ்வளவுமே இருக்கிறது என்பதையும் பார்க்க வேண்டும். எவ்வளவு பெரிய மக்கள் ஓட்டு, எத்தனை லட்ச கோடிக்கணக்கான மக்கள் அவர் சார்பிலே ஓட்டளித்திருக்கிறார்கள். ஒரு பெரிய அரசியல் கட்சியாக அந்த கட்சி உருவாகி இருக்கிறது. அப்படி இருக்கின்ற பொழுது அவருடைய படத்தை சட்டமன்றத்தில் வைப்பது சரியா தவறா என்பதனுடைய கேள்வி தவறாக தொற்றுகிறது. இப்பொழுது உச்சநீதிமன்ற தீர்ப்பு எப்படி சொல்லியிருந்தாலும் சரி, ஆனால் இன்றைக்கு கேட்கப்பட்டிருக்கின்ற கேள்வியே சட்டமன்றத்தில் அவருடைய படத்தை வைக்கலாமா வேண்டாமா, வைக்கக்கூடாது என்று எந்த சட்டத்திலும் இல்லை, கிரிமினல் சட்டத்திலும் இல்லை, சிவில் சட்டத்திலும் இல்லை. கான்ஸ்டிடியூஷன் ஆல்சோ டசன்ட் ப்ரோஹிபிட் எ போட்டோகிராஃப். அப்படி இருக்கின்ற பொழுது அவருடைய படத்தை அங்கே வைப்பதில் எந்த விதமான தப்பும் இருப்பதாக தோன்றவில்லை. திரு செந்தில், நீதிமன்றத்தை நீங்க விட்டுடுங்க, சட்டமன்றம் என்பது மக்களை பிரதிபலிப்பதுதான். மக்களால் 2வது முறை தேர்ந்தெடுக்கப்பட்டவர், மக்களுக்கு ஒரு விதமான பார்வை, அது சட்டத்தின்படி இருக்கலாம், இந்த வழக்கு அரசியல் ரீதியாக புனையப்பட்டதா அப்படின்ற ஒரு பார்வையில் அவங்க தீர்ப்பளிக்கிறார்கள். சட்டமன்றம் என்பது ஜனநாயகத்திற்கான இடம், மக்கள் உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய இடம். 2வது முறையாகவும் முதலமைச்சராக வந்த அவருக்கு இடம் அளிக்க வேண்டும். தீர்ப்பு, சட்டம், நீதிமன்றம் இதெல்லாம் விட்டுருங்கன்றார். இதை விட்டு பேசுங்க, சட்டமன்றத்திற்குள் வைக்கலாமா வேண்டாமா, அதுதான் திரு காந்தி அவர்கள் சொல்லுங்க. எப்படி ஒத்துக்க முடியும்? இல்லை இப்போ 2009ஆம் ஆண்டு பெரும்பான்மை பெற்று ஆட்சிக்கு வந்தாங்க ஜெயலலிதா. நீதிமன்ற தீர்ப்பு வந்து பதவி விட்டு விலகினாங்க.
நீதிமன்றம் பெரிதா மக்கள் தீர்ப்பு பெரிதா? இந்த விஷயத்தில் சமயத்தில் மக்களுக்கு புரிதலின்மையோ அல்லது தெளிவான விளக்கங்களோ இருக்கோ இல்லாத போது நீதிமன்றம் ஒரு எக்ஸாஸ்டிவ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி நீங்கள் சொன்ன மாதிரி பல அடுக்குகளை தாண்டி உச்ச நீதிமன்றத்துக்கு சென்று நீதிபதி அடங்கிய குழு விசாரித்து தண்டிக்கப்பட்ட ஒருவர். அந்த அடிப்படை தான் நான் 2 கருத்தில் வேகமாக சொல்கிறேன். ஏற்கனவே ஒரு பேசுகிறப்ப நீதிமன்றத்தை அணுக வேண்டியது தானே, ஏன் இங்கே பேசுங்கன்னு கேட்டாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி நீதிமன்றத்துக்கும் சென்று அவருடைய படத்தை அரசு திட்டங்களில் பயன்படுத்தக்கூடாது வழக்கு போட்டிருக்கு. இவர்கள் ஒத்துழைப்பு சரியாக தராத காரணத்தினால அந்த வழக்கு இழுத்துட்டே இருக்குது. தண்டிக்கப்பட்ட ஒருவர் என்ற முறையில் அவருடைய படத்தை அரசு திட்டங்களில் பயன்படுத்தக்கூடாதுன்னு ஒரு முக்கியமான கருத்தை சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கி இந்த படத்தை ஏன் வைக்கணும், சிலையை ஏன் வைக்கணுங்கிறதுக்கு தந்தை பெரியார் அவர்களுக்கு சிலை அமைக்க ஒரு கோரிக்கை வைக்கப்பட்ட போது பெரியார் உயிரோடு இருந்தபோது சொன்னார், சிலை வைக்கிறதுனால தான் எனக்கு கூட வைங்க, இப்படி ஒருத்தர் இருந்தால் இந்த மாதிரி பணி செஞ்சான்னு தெரியணும். ஆனால் அந்த சிலையை வெறும் சிலையாக வச்சா என்னையும் சாமின்னு கும்பிட்டுருவாங்க. சிலைக்கு கீழே என்னுடைய கொள்கையை கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை, கடவுளை வணங்குவன் அயோக்கியன், கடவுளை பரப்புவன் காட்டுமான் எழுதி வைங்கன்னு சொன்னார். அப்போ ஒரு குறிப்பிட்ட கருத்தாக்கத்தை பரப்புகிற ஒரு சிலையாக பெரியார் சிலை இருக்குது. நான் மக்களாக என்ன கருத்தை பரப்புவதற்காக ஜெயலலிதா சிலையை வைக்க வேண்டும் என்பதை நான் மக்கள் தான் சொல்றேன். உங்களுடைய தொலைக்காட்சி படத்தை நான் பார்த்துட்டு இருக்க வெளியூர்ல இருந்து பேசுறதுனால அதுல ஒருத்தர் சொல்றார் ஊழல் செய்தவர் ஒருவர் இருந்தார் என்பதை காட்டுவதற்காக சிலையை வைங்கன்னு சொல்றாரு. அதுதான் இன்னைக்கு மக்களுடைய நிறைய கருத்தாக எடுத்துக்கோ. சுபவி அவர்களிடம் ஒரு எதிர்க்கட்சிகள் ரொம்ப அநாகரிகமாக இந்த விஷயத்தை கையாளுறாங்க, விமர்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப நாகரிகமாகத்தான் எதிர்க்கட்சிகள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். யாராவது அமைச்சர் ஜெயக்குமார் அப்படி சொல்லியிருக்கிறார். எந்த சொல் அநாகரிகமானது என்று அவர் சொல்லலாம். நான் பார்த்த வரைக்கும் EVK இளங்கோவன் அவர்கள் பேசினார். எந்த ஒரு சொல்லையும் கண்ணிய குறைவாக அவர் பயன்படுத்தவில்லை. சட்டமன்றத்தில் அவங்களோட பார்ட்டிசிபேஷனை திரு காந்தி அவர்கள் சொன்னது மாதிரி நீதிமன்றத்தை புறக்கணிச்சிருங்க, சட்டமன்றத்திற்குள் அவங்களோட பங்களிப்பை நம்ம நிராகரிச்சிட முடியுமா? அந்த புகைப்படத்தை நம்ம எப்படி வைக்காம இருக்க முடியும்? இல்லை, நான் சட்டமன்றத்தில் அவருடைய பங்களிப்பு ஒன்றுமே இல்லை என்றெல்லாம் சொல்லலை. சட்டமன்றத்தில் அவருடைய பங்களிப்பு பற்றி நிறைய விமர்சனங்கள் இருக்குது. அவர் 110 வாசித்தது என்னாச்சு, நான் அந்த விவாதங்களுக்கே இது இடம் இல்லை. நான் சொல்ல வருகிற செய்தியே, மக்கள் மன்றம் வேறு, நீதிமன்றம் வேறு. மக்கள் மன்றத்தில் பெரும்பான்மை இருக்கிற காரணத்தால் குற்றவியல் சட்டத்தில் தண்டிக்கப்பட்ட ஒருவரை விடுவிக்கிற அதிகாரம் மக்கள் மன்றத்துக்கு கிடையாது. நீங்கள் மறுபடியும் படத்தை கொண்டு வந்து வைக்கிற போது அது சரியா இல்லையா என்று இன்னொரு வழக்கு நீதிமன்றத்துக்கு போகும். அந்த நீதிமன்ற வழக்கு நிலுவையில் இருக்கிற வரையில் வைக்க இயலாது. அந்த வழக்கு நிலுவையில் இருக்கிற போது அவரை பற்றிய விமர்சனங்கள் அனைத்தும் வந்து சேரும். வரட்டும். இறுதி கட்டப்பா நான் 3 விதமாக பதில் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று வந்து இந்த 16 வருஷம் இந்த வழக்கு நடந்தது. அதனால் தகுந்த ஆவணங்களையும் சாட்சியங்களையும் அடிப்படையில் தான் வந்து அவர் குற்றவாளி என்று ஜெயலலிதாவும் மற்ற 3 நபர்களும். ஒரு குறுக்கீடுக்காக திரு காந்தி அவர்கள் சொல்வது அதை விடுங்கன்றார். உச்ச நீதிமன்ற தீர்ப்பு, நீதிபதிகள் என்ன சொன்னாங்கன்றதெல்லாம் விடுங்க, மக்கள் மன்றம் சட்டமன்றத்தில் அவர் வைக்கணும், அந்த உருவப்படத்தை வைக்கணும்ன்றதுதான். இல்லை, இப்போ இவர் அபேட்மெண்ட்டுங்கிற ஒரு காரணத்தை வைத்து தான் இவர் நிரபராதி, அதனால் வந்து அந்த சிலையை வைக்கலாம்னு சொல்கிறாங்க. அவங்க அபேட்மெண்ட்டை வந்து அவங்க தப்பான ஒரு இது அர்த்தம் கற்பிக்கிறாங்க. அது இல்லை என்றால் அதை விலக்கிவிட்டு நானும் சட்டம் இது பார்வையில் பார்க்காமல் சட்டசபையில் இதை வைக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு தவறான முன்னுதாரணமாகிவிடும். அவர் சொன்ன காந்தியையும் திலகரும் தேச துரோக வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு தண்டிக்கப்பட்டு அவர்கள் சிலைகள் இருக்கிறது, அவர்கள் சிலையும் இருக்கிறது, கரன்சி நோட்டில் காந்தியினுடைய படமும் இருக்கிறது. அந்த குற்றமும் ஜெயலலிதா அவர்கள் செய்த குற்றமும் ஒன்றா கிடையாது. இது வந்து சொத்து குவிப்பு வழக்கு. அது வந்து தேசத்துக்காக அவர்கள் போராடினார்கள், அதற்காக சிறை சென்றார்கள். அதனால் இதையும் அதையும் நம்ம வந்து ஒன்றா கருத்தில் எடுத்துக்க கொள்ள முடியாது. இது வேறு, அது வேறு. இது ஒரு தவறான முன் உதாரணமாகிவிடும். சட்டத்தில் இடமில்லை என்றாலும் சட்டத்தில் இடமில்லை என்றாலும் இந்த மாதிரி ஒரு குற்றம் சாட்டப்பட்டு தண்டிக்கப்பட்ட ஒரு நபரினுடைய சிலையை சட்டமன்றத்திலேயோ நாடாளுமன்றத்திலோ வைப்பது ஒரு தவறான முன்னுதாரணமாகிவிடும் என்பது என்னுடைய தாழ்மையான. இல்லை, நான் மறுபடியும் சொல்கிறேன், சுதந்திர போராட்டத்தையும் இப்போ அம்மாவனுடைய வழக்கை நான் ஒப்பிட்டு அந்த இதில் சொல்லலை. அன்றைக்கு இருந்த குற்றவியல் நடைமுறை சட்டம் தான் இன்றைக்கு இருக்குது. இன்றைக்கு இருக்கிற குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் பிரகாரம் தான் அன்றைக்கு அந்த தேச தலைவர்கள் எல்லாம் தண்டிக்கப்பட்டார்கள். ஆனால் அது வெள்ளைக்காரம் பண்ணது அப்படின்றதுனால வந்து அதை நம்ம கைவிட்டுட்டு அந்த தலைவர்களை தேசிய தலைவர்களாக நம்ம மதித்து விடுதலை போராட்ட மரியாதை நான் சொல்லி முடிச்சிடறேன். தவறான முன்னுதாரணம் கிடையாது. தவறான முன்னுதாரணம் ஒரே கேள்வி கேட்கிறேன். செடிஷன் ஆக்ட்னா என்ன? தேச துரோக குற்றச்சாட்டுன்னு சொன்னாங்க இல்லையா? இன்னைக்கு அதே தேச துரோக குற்றச்சாட்டு வைகோ மேல போடப்பட்டதா இல்லையா?
இல்ல நான் அதெல்லாம் கேட்கல திரு தீரன். நாளையே நீதிமன்ற இல்லங்க குற்றவியல் நடைமுறை சட்டம் ஒண்ணுதாங்க. ஒரு அந்த காலத்திலயும் சரி இந்த காலத்திலயும் சரி. சரி, என்னுடைய பார்வையில என்னுடைய கேள்வி என்பது நீதிமன்ற தீர்ப்பை நம்ம புறந்தள்ளி விடலான்றதுதான் உங்க பார்வை. இல்ல நீதிமன்றம் என்ன நீதிமன்ற தீர்ப்பு உச்ச நீதிமன்றமே சொல்லிச்சு காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும். காவிரியில தண்ணீர் திறந்தவுடன் மதிச்சாங்களா கர்நாடகா? என்னமோ உச்ச நீதிமன்ற தீர்ப்புனா பெரிய இதுன்னு சொல்றீங்களா மகேஷ்? தமிழக அரசு இனி மதிக்காது. உச்ச நீதிமன்ற தீர்ப்பை தமிழக அரசு இனி மதிக்க போறது நான் உடனே சொல்றேன். இல்ல என் கேள்விக்கு வாங்க. மகேஷன் தீர்ப்பு இதை விட ஒன்றும் உச்ச நீதிமன்ற நீதிபதி சொல்றதெல்லாம் எங்களுக்கு பெரிது கிடையாது. நான் இப்ப சொல்றேன். அதனால இவங்க சொல்றாங்களே, நான் கேட்கிறேன், எல்லாம் குடும்ப அரசியல் பண்ணி வாரிசு அரசியல் பண்ணிருக்கிற நாட்டுல மக்களுக்காக நான் சொல்லிட்டு வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கையை வந்து அழித்துக் கொண்டிருக்கிற அந்த அம்மாவுடைய படத்தை வைக்க அங்க அருகதை இல்லைனாக்கா நாங்க எதுக்கு 122+12 நாங்க இருந்து என்ன புண்ணியம் சொல்லுங்க பாப்பா. சரி, உங்களுடைய கருத்தாக எடுத்துக்கொள்கிறேன். சட்டப்பேரவையில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உருவப்படத்தை திறப்பது சரியா தவறா என்று நம்முடைய ட்விட்டர் பக்கத்தில் News7 தமிழ் நேயர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அந்த கேள்விக்கு பதிலளித்திருக்கிறார்கள். அது என்னென்று பார்க்கலாம். சட்டப்பேரவையில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உருவப்படத்தை திறப்பது சரியே என்று 31 விழுக்காட்டினர் வாக்களித்திருக்கிறார்கள். தவறு என்று 69 விழுக்காட்டினர் வாக்களித்திருக்கிறார்கள். சட்டப்பேரவையில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உருவப்படத்தை திறப்பது சரியே என்று 31 விழுக்காட்டினர் வாக்களித்திருக்கிறார்கள். தவறு என்று 69 விழுக்காட்டினர் வாக்களித்திருக்கிறார்கள். இது ஒரு சட்டம், தார்மீகம், மாண்பு, மரபு, அவரவர் பார்வைகளில் உச்சநீதிமன்ற தீர்ப்பே தவறானதுன்ற ஒரு பார்வையும் இருக்கிறது. வழக்கறிஞர் திரு காந்தி அவர்களுக்கு ஒரு விதமான பார்வை இருக்கிறது. மாண்பு குறித்து உங்களுக்கு ஒரு விதமான பார்வை. அனைத்தையும் எடை போட வேண்டியவர்கள் மக்கள் தான். 3 பேருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். திரு செந்தில் அவர்களுக்கும் மூத்த வழக்கறிஞர் காந்தி அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு ஆழமான தலைப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், நள்ளிரவாக.